Hello Shen, Namaste. My name is Anusha. Welcome back to Tomato Blues. This is my YouTube channel and I am back with a very interesting soulful meal combination today. இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படினா அரச்சுவிட்ட சாம்பார் and radish பொரியல். So முதல்ல வந்து நம்ம அரச்சுவிட்ட சாம்பாருக்கு அரைக்கிற பொருட்கள் எல்லாம் அரைச்சு வச்சுக்கலாம். Basically முதல்ல நான் வந்து ரோஸ்ட் பண்ணிக்க போறேன். நான் வந்து I'm not dry roasting any of the ingredients. I have added sesame oil to the pan and then I have added dhania, கடலைப்பருப்பு, molagavattal. Then this is my mom's recipe. Okay, so there is also gasagasa and kopparatenga. I will be adding all the ingredients in the description along with the quantities, so feel free to check it out. Anyway, so now that this is done, I'm going to let it cool and then we are going to grind this into a spice paste. இதுதான் வந்து நம்மளோட அரச்சுவிட்ட சாம்பாருக்கு உண்டான மசாலா அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து முள்ளங்கி பொரியலுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம். முள்ளங்கி பொரியலுக்கு வந்து நான் வந்து இங்கே வந்து 300 கிராம் முள்ளங்கியை வந்து இப்படி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு வந்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 20 மினிட்ஸ் வார்ம் வாட்டரில் ஊற வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம நல்லா வந்து ட்ரெயின் பண்ணிவிட்டு இதை வந்து தண்ணியே போடாமல் இந்த மாதிரி ஒரு கொலாண்டரில் வச்சுட்டு இன்ஸ்டன்ட் பாட்டில் 3 மினிட்ஸ் ஆன் ஹை ப்ரெஷருக்கு குக் பண்ண போகிறோம். குக் பண்ணி முடித்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து குவிக் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி அதை வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். எனக்கு ஏன் வந்து இந்த மெத்தட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, ஜென்ரலி முள்ளங்கி வந்து ஒரு நீர்க்காய். ஸோ நீங்கள் வந்து அதை ஓப்பன் பேனில் பாயில் பண்ணாலோ இல்லை தண்ணி விட்டு நீங்கள் வந்து அதை குக் பண்ணினீங்கனாலோ இட் டென்ஸ் டு பிகம் வெரி சாகி. ஆனால் இது வந்து தண்ணி இல்லாமல் நம்ம ஸ்டீம் பண்ணும்போது அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டே வந்து இட் ஹெல்ப்ஸ் ஸ்டீம் த முள்ளங்கி பர்ஃபெக்ட்லி. ஸோ யா, தட்ஸ் தட். ஸோ லைக் ஐ செட், இப்போ நம்ம வந்து இந்த அரைச்சுவிட்ட சாம்பாருக்கு உண்டான பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம ரோஸ்ட் பண்ணோம் இல்லையா, அது எல்லாத்தையும் வந்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். நான் வந்து ரொம்ப நைஸாகவும் அரைக்காமல் ரொம்ப கொரகொரானும் அரைக்காமல் ஒரு மாதிரி ஒரு 90% கொரக்கொரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். சாரி, 90% ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி அரைச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. எனிவே, ஸோ இது வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஹேபிட். இங்கே வந்து நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ பேஸ்ட் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட டொமேட்டோ பேஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சாம்பாரில் வந்து ஒரு தக்காளி பழத்தை கூட ஒரு 4-5 துண்டாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். பட் ஏன் வந்து இந்த டொமேட்டோ பேஸ்ட் அப்படின்னு எங்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா, இட் கிவ்ஸ் அ பியூட்டிஃபுல் டேங் அண்ட் கார்ஜியஸ் கலர் டு த சாம்பார். அதனால டொமேட்டோ பேஸ்ட். ஸோ யூ கேன் see இந்த பேன். நான் வந்து முருங்கைக்காய் ஏற்கனவே வேக வச்சுட்ருந்தேன். அந்த வேக வச்ச முருங்கைக்காய், அப்புறம் வந்து புளித்தண்ணி, அதோட அந்த முருங்கைக்காய் வெந்த தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து இன்னொரு பேனில் சால்ட்டு போட்டு அது கூடவே வந்து மஞ்சத்தூள் போட்டு இதை வந்து நம்ம நல்லா கொதிக்க விட போகிறோம். அன்டில் அந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை வந்து கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும். நீங்கள் வந்து இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்க அப்படின்னா ஏறக்குறைய ஒரு 5-6 நிமிஷமாவது ஆகும் உங்களுக்கு இது. அண்ட் திஸ் இஸ் அ வெரி வெரி க்ரூஷியல் ஸ்டெப் இன் கெட்டிங் யோர் சாம்பார் ரியலி கரெக்ட். எனிவே, ஸோ அது வந்து கொதிக்கிற டைமில் வந்து நம்ம முள்ளங்கி பொரியலுக்கு உண்டான அந்த கோகோனட் மிக்சர் வந்து அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சியில் வந்து நான் ஒரு 1/2 கப் கோகோனட், அப்புறம் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். முள்ளங்கி ஏற்கனவே வந்து காரமான காய், அதனால பச்சை மிளகாய் வந்து நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் வந்து இது கூடவே வந்து நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த ஸ்பைஸ் பேஸ்ட், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரை ஒரு வாட்டி அலசி அந்த தண்ணியும் நான் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கிறேன். இது வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து கிளறாமல் விட்டிங்கன்னா அது கட்டிக்கும். ஸோ எஸ், இந்த பக்கத்தில் வந்து நம்மளோட அந்த முள்ளங்கி பொரியலுக்கு உண்டான அந்த தேங்காய் பேஸ்ட் ஆர் தேங்காய் பொடி, வாட் எவர் யூ வாண்ட் டு கால் இட், அது வந்து ரெடியாக இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து எல்லா பொரியலுக்கும் யூஸ் பண்ணலாம். கேபேஜ்க்கு நல்லாயிருக்கும், அவரைக்காய்க்கு நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ சாம்பார் வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அதனால நான் வந்து இங்கே வந்து 2.5 கப்பு பருப்பு, குக் பண்ண பருப்பு சொல்கிறேன் நான். குக் பண்ண பருப்போட அளவு வந்து 2.5 கப்பிங்க. அதை ஆட் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு நான் வந்து இது ஒரு 4 to 5 மினிட்ஸ் வரையும் நல்லா தளத்தலான்னு கொதி வர வரையும் கொதிக்க விட போகிறேன். அதுக்குள்ளே நம்மளோட முள்ளங்கி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாவது தண்ணி இருந்ததுன்னா அது ஒரு 2 மினிட்ஸ் ட்ரெயின் பண்ண விட்டுருங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி ஒரு காஸ்ட் அயர்ன் பேன் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் அயர்ன் பேன்லேயும் பண்ணலாம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேன்லேயும் பண்ணலாம். இட்ஸ் அப் டு யூ.
I am adding some coconut oil over here. அது கூடவே வந்து once the oil becomes hot, I added some kadugu, which is mustard seeds, and உளுத்தம் பருப்பு சாரி. இப்போ வந்து நம்ம இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உளுத்தம் பருப்பு கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகி வரப்போ இந்த ஸ்டீம் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த ரேடிஷும் மூந்தாலும் அதையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து தேவைக்கேற்ப உப்பு. நான் வந்து யூஸ்வலி இப்படி கணக்கு வச்சுப்பேங்க, ஒரு 3 கப்பு பொரியல் நான் பண்ணுறேன்னா 2 ஸ்பூன் உப்பு நான் போடுவேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு கணக்கு. அடுத்தது வந்து இந்த அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த தேங்காய் சீரகம் மிக்ஸ்சர், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கடைசியில் வந்து அஃப்கோர்ஸ் நிறைய வந்து கருவேப்பிலை, எங்கிட்ட ட்ரைடு கருவேப்பிலை தான் இருக்குது. பட் உங்ககிட்ட வந்து ஃப்ரெஷ் கருவேப்பிலை இருந்துச்சுன்னா ப்ளீஸ் 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 யூஸ் இட், பிகாஸ் there's nothing like fresh கருவேப்பிலை to amplify or to bring about the best in any South Indian cooking. So yes, நம்மளோட இந்த முள்ளங்கி பொரியல் இஸ் டன். இப்போ நம்ம வந்து சாம்பாருக்கு வந்து தாளிச்சு கொட்டிடலாம். தாளிச்சு கட்டுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து கொஞ்சம் கடுகு பெருங்காயம் இது ரெண்டுமே சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது அதை வந்து அப்படியே வந்து சாம்பாரில் கொட்டிடுவேன். அஃப்கோர்ஸ் கருவேப்பிலை, சாரி நான் சொல்ல மறந்துட்டேன். சில பேர் வந்து வெந்தயம் கூட போடுவாங்க, லைக் எங்கள் அம்மாலாம் வந்து வெந்தயம் போடுவாங்க, நான் போட மாட்டேன். சில பேர் வந்து காஞ்ச மிளகா போடுவாங்க, அதுவும் வந்து ஒரு ஸ்டைல் அண்ட் சம்டைம்ஸ் இட்ஸ் குட். பட் எனக்கு வந்து ஐ ப்ரிஃபர் திஸ். தட்ஸ் இட். ஸோ நம்மளோட இந்த காம்பினேஷன் மீல்ஸில் வந்து we have rice and then முள்ளங்கி பொரியல் and முருங்கைக்காய் சாம்பார். அவ்வளோதாங்க. வெரி வெரி சிம்பிள் and yet so healthy, comforting and absolutely delicious meal. அப்படியே அந்த சாதத்தில் வந்து கொஞ்சோண்டு நெய்யோ இல்லை ஒரு நல்லெண்ணெய்யோ ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அப்படியே நிறைய சாம்பார் போட்டுட்டு அதை வந்து பிசைஞ்சு அந்த முள்ளங்கி பொரியலோட தொட்டுட்டு அப்படியே டிவி பார்த்துட்டே சாப்பிட்டோன்னா அட்டகாசமான ஒரு ஃபீல். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு 20 minutes nap தான் வச்சுக்கோங்களேன். Chalo, I will see you all in another video. Till then, take care. Bye-bye.